ஓம் சாந்தி. இன்னைக்கு மாசத்தினுடைய முதல் நாள் 1/2/2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். வழக்கம் போல கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்த முரளியில என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ அதை பொறுத்து கேள்விகள் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால முதல் கேள்வி, மனிதர்களின் பார்வை எதன் மீது செல்கிறது? உங்களுடைய பார்வை எதன் மீது செல்கிறது? இது முதல் கொஸ்டின். ரெண்டாவது, கருட புராணத்தின் விஷயம் என்ன? மூணாவது, இந்த முரளியில ராவணனை பற்றி என்ன வந்துள்ளது? டெய்லி முரளியில ராவணனை பத்தி ஏதாவது சொல்லுவாரு இல்லையா? இந்த முரளியில பாபா என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத நம்ம சொல்லணும். நாலாவது, சன்னியாசிகளை சந்திக்கும் போது என்ன புரிய வைக்க வேண்டும்? ஐந்தாவது, இயற்கையினுடைய அலைச்சல் என்னென்ன ரீதியில வரும்? இயற்கையின் அலைச்சல் என்னென்ன ரீதியில் வரும்? அடுத்து, உங்களுடைய பார்வை டேஷ் மீது செல்லக்கூடாது. எல்லையற்ற தந்தை டேஷ் வழி கொடுக்கிறார். எல்லையற்ற தந்தை டேஷ் வழி கொடுக்கிறார். அடுத்து, பாபாவை நினைவு செய்வதால் டேஷ் ஆகிவிடுகிறீர்கள். அடுத்து, மாயாஜித் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். மாயாஜித் ஆகி கொண்டுள்ளீர்கள், ஆனால் இப்பொழுது டேஷ் ஆகவும். அடுத்து, தன்னுடைய உயர்ந்த வைப்ரேஷன் மூலம் டேஷை அனுபவம் செய்வது தபஸ்யா. அடுத்து, டேஷ் வழியை விட்டுவிட்டு டேஷ் வழிப்படி நடக்க வேண்டும். கேள்விக்குரிய பதில்கள். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருந்தோம்? மனிதர்களின் பார்வை எதன் மீது செல்லுகிறது? உங்களின் பார்வை எதன் மீது செல்லுகிறது? கிடைச்சதா பதில்? மனிதர்களின் பார்வை பதவி, ஜாதி, இல்லையா, குலம் மீது செல்லுகிறது. இவர்கள் முஸ்லீம், இவர்கள் இந்து, அந்த மாதிரி பார்வை போகுதாம். உங்களுடைய பார்வை
சிவபாபா மீது செல்கிறது. அதான் பதில். முரளி கேட்கிற சமயத்திலையும் சரி, எப்பயுமே பார்வை புத்தி சிவபாபா மேல போகணும். 2வது கேள்வி, கருட புராணத்தின் விஷயம் என்ன? தண்டனை அனுபவிக்கிறது. நரகத்தில் துக்கம் இருக்கிறது. ஆனால் விஷ நதியோ மோசமான நரகம் போன்றவையோ இருப்பதில்லை. ஆனால் தண்டனை ஆத்மா அனுபவிக்கிறோம். பயங்கரமான விஷயங்கள் கருட புராணத்தில் எழுதியுள்ளனர். இதுதான் அதனுடைய பதில். தண்டனையை பொறுத்து அவங்க அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா அவங்க சொல்றது போல இல்லை. ஆனா தண்டனை என்ன உண்டுதான் அப்படின்றார். அடுத்து 3வது கொஸ்டின் இந்த முரளியில ராவணனை பத்தி என்ன சொன்னாங்க? ராவணனை பற்றி என்ன வந்தது? புதுசா கேட்டு. ராவணன் துக்கம் கொடுக்கிறார். பதித்தமாக ராவணன் தான் ஆக்கினான். கொடும்பாவை செய்து எரிக்கின்றனர். அவன் மிக பெரிய எதிரி. ராவணனை பற்றி கவர்மெண்ட்டுக்கு விண்ணப்பித்தார் ஒருவர். ராவணனை எரிக்கக்கூடாது, அதனால் அதிக பேர் துன்பம் அடைகிறார்கள். ராவணனை வித்வான் என்று சொல்லுகிறார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராவணனை பத்தி இன்னைக்கு முரளியில வந்தது. அடுத்து 4வது கொஸ்டின் சன்னியாசிகளை சந்திக்கும் போது என்ன புரிய வைக்க வேண்டும்? என்ன புரிய வைக்கணும்? எங்களுக்கு ஞானக்கடல் பரம்பிதா பரமாத்மா படிப்பிக்கின்றார். நீங்கள் எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், நாங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட சன்னியாசிகள். உங்களுடைய ஹடயோகம் முடிவடையும் போது எங்களுடைய தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஹடயோகம் ராஜயோகம் ஒன்றாக இருக்காது. இதெல்லாம் நம்ம யாருக்கு புரிய வைக்கணும்? ஏன்னா அவங்க செய்யறவங்களுக்கு போயிட்டு அவங்க விஷயம் மாதிரியே சொன்னாதான் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அதனால இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு சொல்லணும்ன்றார் இன்னைக்கு முரளியில. 5வது கேள்வி, இயற்கையினுடைய அலைச்சல் எந்தெந்த ரீதியில வரும்? பூமி தன்னுடைய வேலை காட்டும். சமுத்திர நீர் தன்னுடைய பிரபாவத்தை காட்டும். சில நேரம் பூமி தன்னுடைய பிரபாவத்தை காட்டும். இப்படிதான் அலைச்சல் வருதுன்றார். அடுத்து, உங்களுடைய பார்வை டேஸ் மீது செல்லக்கூடாது. தேகதாரிகள் மேல செல்லக்கூடாது. எல்லையற்ற தந்தை டேஸ் வழி கொடுக்கிறார். நேரான வழி. உல்டானா தலைகீழ், சுல்டானா நேரான வழி. பாபாவை நினைவு செய்வதால் டேஸ் ஆகி விடுகிறீர்கள். டெய்லி கேட்ட பாயிண்ட் எல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு பாபா என்ன சொல்றாரு? பாபாவை நினைவு செய்வதால் டேஸ் ஆகிவிடுகிறீர்கள். விகர்மஜீத் ஆகிவிடுகிறீர்கள். விகர்மஜீத் ஆகிவிடுகிறீர்கள். அடுத்து, மாயாஜீத் ஆகி கொண்டுள்ளீர்கள். ஆனால் இப்பொழுது டேஸ் ஆகவும் ஆகணும். இயற்கையை வென்றவராகவும் ஆகணும். அடுத்து, தன்னுடைய உயர்ந்த வைப்ரேஷன் மூலமாக டேஸ் அனுபவம் செய்ய வைப்பது தபஸ்யாகும். அது என்ன? அனைத்து ஆத்மாக்களுக்கு சகயோகத்தை அனுபவம் செய்ய வைப்பது தபஸ்யாகும். அடுத்து, டேஸ் வழியை விட்டு டேஸ் வழிப்படி நடக்க வேண்டும். தலைகீழான அனைத்து வழியையும் விட்டுவிட்டு ஒரு பாபாவின் நேரான வழிப்படி நடக்க வேண்டும். அதான் உல்டா. அதை விட்டுட்டு சுல்டா பாபாவுடைய வழிப்படி, நேரான வழிப்படி நடக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி. நாளைக்கு பாபாவினுடைய வருகை இருக்கு இல்லையா? பாப்தாதா மீட் இருக்கு. காலையில அமிர்த வேலையிலிருந்தே நல்ல மனநிலையில நம்ம இருக்கலாம், நல்ல சிந்தனையில இருக்கலாம். பாபாவுனுடைய அந்த அனுபவத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமைதியா இருந்தோம்னா நம்ம மனநிலை நல்லா இருக்கும். அவரே நம்ம கூட பேசுற மாதிரி நிறைய அனுபவங்கள், ஏன்னா நம்ம முன்ன பண்ணியிருக்கிறோம் அந்த மாதிரி. இப்பயும் அந்த மாதிரி அனுபவம் பண்ணணும்னா இன்னமும் நம்ம முயற்சியை அதிகமாக பண்ணணும்.